அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலிருந்து அதிரடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிரடியான திடீர்னு அறிவிப்பை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,298 வேகன்சி நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே டெக்னீஷியன் ஒர்க்குக்காக தான் போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேகன்சி இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும், ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும், ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில் ஜாயின் பண்ணால் நம்ம லைஃப் செட்டில் ஆகுமா, ஸோ நம்ம இந்த வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆர்ஆர்பி வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளேயே நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே தெளிவாக ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, அரசு வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே, உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுமே அரசு துறைக்கு வேலைக்கு போகிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதன் மூலிமா 30,000+ அதாவது 31,000 சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இது இருக்குது இல்லையா? அதே மாதிரி எல்லாருக்குமே பயன்பெறணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஐ ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் வீடியோ பார்த்தீங்கன்னாக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கிறேன்றது தெரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் 2024 வேகன்சி போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 14,298 வேகன்சி. டெக்னீஷியன் போஸ்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா 29,000க்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அஃபிஷியலாக இருக்குது, ரொம்ப ஒரு அதிகமான சேலரி. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த வேலை கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃபே செட்டில் ஆகிக்கலாம். ஏன்னா மாதம் ஒரு 30,000 சேலரி வரும் அப்படின்னா கண்டிப்பாக 10,000 செலவு போகாமல் இது செமிக்ஸ் போடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்க. அதிகப்படியான வேகன்சி, ஆனால் லிமிட்டட் டைம் தான் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ எங்கேருந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஓகேங்களா? இது நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக ரயில்வே துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுமே அறிவிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9,144 டு 14,298 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 வேகன்சி நமக்கு இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப்போட லொக்கேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சென்னையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஜாப்போட லொக்கேஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊரில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இல்லாத விஷயம். ஏன்னா ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுக்குற லொக்கேஷன் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்னையில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2/10, அதாவது இப்போ போச்சு இல்லையா, அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நாள் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லிமிட்டடான டைம் தான். ஸோ அதனால் எல்லாருமே சீக்கிரமாக அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே அஃபிஷியலி ரிலீஸ்டட் த நோட்டிஃபிகேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அஃபிஷியல் இன்வைட்டிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாமே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதேமாதிரி சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா
ஓல்டு நோட்டிஃபிகேஷன் அது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அது வந்து ஓல்டு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. 9144 போஸ்டிங் இருந்தது. ஸோ நியூவாக புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னென்னா 14,000 நோட்டிஃபிகேஷன், அது 14,000 வேகன்சி போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால பழைய நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புது நோட்டிஃபிகேஷன் வந்து 14,298 வேகன்சி வந்து புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன். இதையுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தனித்தனியான இப்போ வந்து நிறைய துறையில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய ஜாப் இருக்கும், நிறைய டைப் ஜாப் இருக்கும் இல்லையா. அதில் ஒவ்வொரு ஜாப்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதுதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் இதில் ஏதாச்சும் இதில் சொல்லியிருக்காங்களே இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று முடிச்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3ல் வந்து பிளாக் ஸ்மித் எஸ்எல்சி அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக டெக்னீஷியன் கிரேட் 3 கிரேட் 3ல் வந்து பிரிட்ஜில் வந்து மெட்டீரியல் ஏதோ இதுக்கும் 10th படிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 அதில் 3லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இருக்குது. இதுலேயும் எஸ்எஸ்எல்சி 10th முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் வந்து 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரயில்வே துறை வேலைக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா வேலை ஜாப்ஸ்க்கும் எங்கே பாருங்கள் எஸ்எஸ்எல்சி ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 10வது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான், ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள். ஸோ நிறைய டைப் ஆஃப் டோட்டலாக வந்து 24, 25, 26, 27 கிட்டத்தட்ட 40 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா வெல்டரு, வெல்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிம்மரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருந்தீங்கன்னா எல்லாருமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 16 ஓகேங்களா. 18 வயசுலேருந்து 36 வயது வரை இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்னீஷியன் கிரேடு 3 அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை செய்து கொள்ளலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி சேலரி அப்படின்னு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கனாக்கா 29,200லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகுது. இது வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து 19,900 ஓகேங்களா. ஸோ இதுதான். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 400 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியான சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 250, மீதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே 500 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் ஓகேங்களா. ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 16க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் சொல்லிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஈஸியாக சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளே எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் எல்லாமே நீங்கள் போய்ட்டு பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யாரும் வந்து கமெண்ட்டில் கேட்காதீங்க உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் சரி, அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் சரி தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஏதோ ஒரு டைமில் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்கள் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் நான் வந்து அப்ளை பண்ணி தரேன் ஓகேங்களா. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ எல்லோரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.